ஸோ ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸில் எந்த கேம் விளாடுவோம் எனக்கே தெரியல. பட் ஆனாலுமே நான் விளாண்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ என்னோடய அக்கௌண்ட்டை வந்துட்டு யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. இதுதான் என் அக்கௌண்ட்டு. இப்போ கூட ஃப்ரீயாக தான் இருக்கும். பட் ஆனால் ஆஃப்லைன்லேருந்து இது ஏன்னா வந்துட்டு இது என்னோடய தேர்ட் அக்கௌண்ட். என்னோடய ஃபஸ்ட் அக்கௌண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த அக்கௌண்ட் இருக்க ஃபோனை வீட்டில் வச்சிட்டேன். இப்போ நாங்கள் ஊரில் இருக்கோம், அதனால் அதை எடுத்துகிட்டு வரல. இதுவும் ஊரில் தான் இருக்குது. பட் ஆனால் இதை ஹேக் பண்ணுறதுனால புது ஐடியை மாற்றி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரோப்ளாக்ஸில் எந்த கேம் விளாட்லான்னு யோசிக்கிட்டே இருந்தேன். எந்த கேம் விளாட்ணுன்னு தெரில. அந்த கேப்பில் எனக்கு இந்த 99 Nights in the Forest, கலர் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு கேம் கிடச்சிச்சு. ஸோ இந்த கேம் விளாண்டு பார்த்தா நல்லா தான் இருந்தது. ஃபஸ்ட்டு டேவா டேய், நான் இங்கே எத்தனை வாட்டி வந்துட்டு போயிருக்கேன்டா டேய். எல்லாத்தையும் வாங்கியாச்சு. நம்மகிட்ட நிறைய பொருள் இருக்குது. ஓகே, இதில் வந்துட்டு நான் இதை பண்ண போகிறதில்ல. இந்த ஃபன்னு இருக்கு இல்லையா, இந்த ஃபன்னுன்ற இதில் போனோம்னா ட்ரோல் டவர் அப்படின்னு ஒரு கேம் இருக்கும். இதில் எனக்கு வந்துட்டு இதில் முடிக்கலை. பட் ஆனாலுமே முடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்குறேன். ஆபினாலே அப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஜம்ப் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. இதில் இப்போ ஜூம் பண்ணி தான் வர முடியும். என்னோடய அக்கௌண்ட் வந்துட்டு மேனில் இருந்தது அண்ட் 2 பேக்கனு. அதில் ஒரு அந்த மேன் அக்கௌண்ட்டை பிடுங்கி விட்டானுங்க. இப்படி பண்ணால் எப்படி காய்ஸ் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இதை ஹேக் பண்ணுறதுக்கு ஆனாலுமே நான் திரும்ப என் அக்கௌண்ட்லேயே திரும்ப வரதா பிளானில் இருக்கேன். அண்ட் ஆல்சோ இப்போ இதில் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் கேம் ஒன்று இருக்குது. இது ஆக்சுவலாக ஈஸியாக தான் இருந்தது. சில டைம் நான் அவுட் ஆக கூட ஆயிடுவேன். ஆனாலுமே இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாலும் திரும்ப சொல்கிறது தான் நல்லா இருக்கும்னு தோணுது. இதில் ஆக்சுவலாக சீக்ரெட்லாம் நிறையா இருந்தது. நான் அதை சொல்லாமல் வந்திருப்பேன். ஆல்ரெடி நான் இந்த வீடியோ நிறையா வாட்டி போட ட்ரை பண்ணியிருந்தாலும் என்னால் முடிஞ்சதுக்கு நான் இதுதான் பண்ண முடியும். ஓகே, நம்ம இப்போ பறந்தே போயிடலாம். ஏன்னா நான் வந்த உடனே இது கேட்டாங்க. பிகாஸ் நான் இதை முடிச்சே வச்சிட்டேன். டே 1 இது எல்லாத்தையும் முடிச்சாச்சு. எப்படி இது வராது, ஸ்லாப்பு இதுவும் வராது. இது யோ அப்போ எதுதாயா வரும் சொல்லி தொலைங்கடாடே. பேக்கில் என்னென்னலாம் இருக்குது இன்வென்ட்ரியில் ஒன்றுமே இல்லையா? ஓகே, நம்ம இப்போ இந்த ட்ரோல் டவர் முடிச்சிட்டோம். இப்போ மேஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ நான் டக்குன்னு போயிட்டேன். பட் ஆனால் எதுக்கும் இதை மாற்றி வச்சுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் பக்காவை பார்த்துக்குங்க. 3 நிமிஷம் தான் இருக்குது. 3 நிமிஷம், இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு போட்டு. 4 நிமிஷத்தில் யூடியூப் சேனல். ஓகே, இப்போ இவங்க அந்த சேலஞ்சில் இருக்கவங்க ஆக்சுவலாக நான் தப்பாக வந்துட்டேன். நேர் வழி தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்படியே போயிருக்கலாம். ஆனாலுமே நான் வந்துட்டு தப்பு தான் பண்ணியிருக்கேன். ஐயோ, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்துட்டு ஆல்ரெடி போன வழியில் போகாமல் விட்ருக்கேன். இந்த வழியில் ஆல்ரெடி பிளாக் ஆகிட்டு. ஓகே, எதுக்கும் போய் பார்க்கலாம். ஏன்னா இப்போ இதில் வின் ஆகிறது கூட வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வழியில் போய் பார்த்துக்கலாம். இது பிளாக் ஆகிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு இது முடிக்கிறதுக்கு அவ்வளோ டைம்லாம் எடுக்கல. என்னன்னு தெரில, இங்கே இப்போ ரொம்ப டைம் எடுக்குது.
இவ்வளோ டைம் எடுத்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஓகே இது வந்துட்டேன். இப்போ மேசியன் ட்ரோல் டவரையும் முடிச்சிட்டேன். நடுவில் இருக்குது. இப்போ இந்த ஈஸி லெவலில் முடிக்கலாம். இது ஆக்சுவலாக ஈஸி தான், அதனால தான் ஈஸி லெவல்னு வச்சுருக்காங்க. ஸ்லாப் வாங்கலான்னு நினச்சேன், வாங்க முடியல. ஆரம்பத்திலே வந்துட்டு நான் ட்ரோல் டவரையும் முடிச்சிட்டேன், மேஸையும் முடிச்சிட்டேன், ஈஸி லெவலையும் முடிச்சிட்டேன். இதையும் முடிக்கணும் மேக்ஸ் மீடியம். இப்போது இது ஆக்சுவலாக இப்படியே முடிச்சிடலாம். இதில் பாதி முடிச்சிட்டேன். இப்போ ஹார்டு தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஊரே அப்படின்னு கத்துறானுங்க இவங்க. ஊரே. இப்போ நம்ம பேக்கு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய காசு இருந்தாலும் இப்போ பாருங்க நம்மகிட்ட இது இருக்க வரைக்கும் கவலையே இல்லை. அப்படியே நேராக போயிட்டே இருக்கலாம், டைரக்டாக போயிட்டே இருக்கலாம், கவலையே இல்லை. இது இருக்கா? இது இல்லை, இதுவும் அல்ல, இதுவும் இல்லையா? அப்போ இதுவும் இது மட்டும் தான் இருக்குது. எனக்கு கோல்டன் கலர் தான் பிடிச்சிருக்கு. ஃப்ரீயாக இருக்குன்னா நான் 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கேன் டீரை தான் வாங்குவேன். எனக்கு டீர் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்ப்ரிங்கு வாங்கிடலான்னு தான் நினச்சேன். பட் ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. 10 rupees ஸ்ப்ரிங்கு உங்களுக்கு. யோ நான் இது வாங்கலையா? ஓகே எனக்கு இதை பற்றி ஒரு கவலையும் இல்லை. டேரெக்டாக போயினே இருப்பேன். என்னடா டீரு இப்படி உன்னை அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க. ஓகே வந்துட்டோம். எப்படியோ கீழே தான் திரும்ப வந்திருக்கோம். ஸ்ப்ரிங் இங்கே ஒன்று இருக்குது. இது ஸ்பீடாக ஓடுற ஸ்ப்ரிங் ஆம்ல. திரும்ப நம்மகிட்ட இப்போ 2 ஸ்ப்ரிங் இருக்கு, 2 ஷீட் இருக்கு. கோல்டன் கலர் தான் பிடிக்கும். ரீசன் கொடுத்துடலாம். ஐயோ இந்த இது வேற. ஓகே ரீஸ்பான் கொடுக்கலாம், பிகாஸ் எனக்கு இந்த ஸ்கின்னே பிடிக்கல. டேய் டீரு எனக்கு இப்படி பார்த்தாலே அசிங்கமாக இருக்கு டீரு, இப்படி பண்ணி நினைக்கிற. ஸோ இந்த கேம் ஆக்சுவலாக ஒரு ஹாபி கேம் மாதிரி தான். சில டைம் வந்துட்டு நான் இந்த கேம் விளையாண்டு தான் என்னோடய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி நினைக்கிறேன். ஸோ இது எப்படியாச்சும் நம்ம வாங்கிடணும் எல்லாத்தையும். டே 1 டே 2 டே 3 டே 4 டே 5 டே 6 எல்லாத்தையும் வாங்கியாச்சு. 5 4 3 2 1 எப்படி? ஓகே நம்ம மறுபடியும் போயிடலாம் காய்ஸ். ஸோ இப்போ சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம டீரு. இந்த கேம் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான். ஸ்லாப் ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துருக்கு இது. ஸோ ஸோ இப்போ நம்ம ஃப்ரீ ஸ்கின் வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் லக்கி பிளாக்கா இன்னும் 5 நிமிஷத்தில் இருக்குது. அமாங்க ஸ்கின்னு 5 நிமிஷம் இருக்குது. அது வரைக்கும் நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கலாம்.
நான் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், பட் ஆனால் எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறா. இருங்க, இவன் தானே இது. திரும்ப திரும்ப நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். பிகாஸ் இது இன்னும் அவ்வளோ கஷ்டமான கேம்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு விளையாண்டப்போ கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் வந்துட்டு காசும் இல்லை இதெல்லாம் வாங்க. இப்போ தான் காசு வந்துருக்கு. நான் டே 1 டே 2 டே 3 எல்லாமே விளையாண்டுட்டு தான் இருந்தேன். கொஞ்ச நாள் எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு, அதனால் விளையாட முடியலை. ஸோ அப்படி இருந்தாலுமே நான் விளையாண்டுட்டேன். ஜாலியாக இருக்குதுங்க இந்த கேமு. ஆக்சுவலாக இப்போ ஸ்பின் பண்ணலாம். ₹50 போங்கடா, வந்துட்டானுங்க. நம்மகிட்ட அவ்வளோ காசு இருக்கு. அப்படி இருந்தாலுமே நான் யோ என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க? ஸோ ஆக்சுவலாக நம்ம இப்போ பண்ண தப்பு என்னன்னா, கீழே போயிருக்கக்கூடாது. இப்போ நம்மகிட்ட நிறைய காசு இருக்குது. ஸோ இதை வாங்கிடலான்னு தான் நினைக்கிறேன். ஜெட் பேக்கு இது வாங்கிட்டேன். இது 2 வாங்கிட்டேன். இன்னும் இந்த ₹50 உள்ளது தான் வாங்கணும். இப்போ நம்ம இதெல்லாம் சம்பாதிக்கலாம். இதில் இருக்கிறது எல்லாமே வாங்கிட்டேன், எக்ஸப்ட் இந்த ஒரே இந்த ஸ்ப்ரிங்கு மட்டும். நம்ம இப்போ காசு நிறைய சம்பாதிக்கணும். அதை வேலை தான் நம்மளுக்கு. இப்போது எல்லோரும் ஊருக்கு இன்னைக்கு என்ன நினைக்குதுன்னா, எங்கள் பாட்டி சொன்னாங்க ஊருக்கு போகிறாங்க, அதனால எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் ரெக்கார்டிங்கை வந்துட்டு பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த சவுண்டு கேட்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு தான் ஊருக்கு போகிறேன், அதனால இல்லை. அண்ட் ஆல்சோ நம்ம இப்போ நிறையா ஜெட் பேக் வச்சுருக்கேன்றது. ஐயோ, இது ஜெட் பேக் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறதுனால. எப்படி ஆக்சுவலாக ஜெட் பேக்லாம் வராது தான் நம்மளுக்கு. சாமியா, இதில் இருக்கிறது வந்து ஒரு ரோபாக்ஸ் கொடுக்கணும். ஸ்லாப் வாங்கலான்னு நினச்சேன், வாங்க முடியல. அண்ட் ஆல்சோ இப்போ நம்மகிட்ட 70 இது இருக்குது. அப்படி இருந்தாலுமே நான் இதை சம்பாதிக்க போகிறேன். 10 கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதனால் கவலை இல்லை. ஐயோ, ஹெலிகாப்டராக வச்சுருக்கியாயா? எப்படியா உனக்கு மட்டும் இதெல்லாம் கிடைக்குது? ஹெலிகாப்டரு, யோ ஹெலிகாப்டர் திருடிட்டாங்கயா. ஹெலிகாப்டர் திருடிட்டாங்களையா? நானுமே வைக்கலான்னு வச்சுட்டு இருந்தேன். ஷோகேஸில் வைக்கலான்னு நினச்சி நின்றேன். கேஷ் ஆன் டெலிவரிலாம் எங்களால் கொடுக்க முடியாது தம்பி. ஸோ இதையும் வாங்கிட்டேன். யோ வாங்கினது எங்கேயா? ஐயோ ஏமாத்திட்டாங்கயா. எப்பா சாமி, சும்மாதான். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம காசு நிறைய சம்பாதிக்க போகிறோம்.
ஹெலிகாப்டர்லாம் பறந்து வந்துட்டுருக்கான். நம்மளுக்கு ஹெலிகாப்டர் இல்லை, பட் ஆனாலுமே நான் சம்பாதிக்க போகிறேன். 10 சம்பாதிச்சோம்னா நம்மளுக்கு கிடைச்சிடும் எப்படியாச்சும். இப்போ தாங்க வருது. இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது. இதில் இருக்கிறது எல்லாமே வாங்கிட்டேன். ஐயோ, இங்கே இருக்கிறது எல்லாமே வாங்கிட்டேன். ஃப்ரீ ஸ்கின்ஸ்லாம் வாங்க தேவையில்ல. நம்ம 70 சம்பாதிச்சிடலாம். 75 சம்பாரிச்சு வச்சுட்டு நம்ம போயிடலாம். பதினஞ்சு நிமிஷம் இல்லை, இப்போ 16 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, அறுபது வந்துருச்சு. இப்போ 70 வந்ததுக்கப்புறம் இல்லை ஒரு 10 இன்னொரு 4 இது சம்பாரிச்சிடலாம். அதுக்கப்புறம் விட்டுடலாம். ஏன்னா இப்போ இருக்குதா இன்னும் ஒரு 3 மட்டும் சம்பாதிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, எல்லாம் ஈஸியாக போயிடும். அப்புறம் இன்னும் 5 இருக்கும். இன்னும் 2 தான் வாங்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட் இதை வாங்கிடலாம், அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கலாம். வர இந்த ஆபிகள் நல்லா இருக்கு. ஐயோ, ஸோ ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, ஒரு பக்கால் அது வந்துட்டு கொஞ்சம் கீழே விழுந்துட்டு 17 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓகே, இப்போ நம்ம இந்த பையை வாங்கிடலாம். ஒரு ஹெலிகாப்டர், காப்டர் காப்டர் ஹெலிகாப்டர், காப்டர் காப்டர் ஹெலிகாப்டர். ஓகே, இது வாங்கிட்டேன். பட் ஆனால் என்ன பண்ணுறது இதை வச்சுக்கிட்டு? ஐயோ, ஹெலிகாப்டர் வேஸ்ட் தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹெலிகாப்டர் வேஸ்ட்டு தான். ஆனாலுமே இது ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு ஓட்டட்டும், நம்மளுக்கு இது ஓட்ட தெரியாது. ஃப்ரீ கிஃப்டா? என்ன கிஃப்ட்டு? சரி, ஓகே, நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம். அண்ட் ஆல்சோ அங்கே இருக்குங்க நம்ம விளையாண்டுட்டு வந்த அந்த ஸ்கின்ஸ் எல்லாம். ஸோ அடுத்து இங்கே ஸ்கின்ஸ் இருக்குது. யோ கொடுங்கய்யா, ஃப்ரீ டூல்ஸுன்றீங்க, கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஓ, ஒருவேளை இது இன்வென்ட்ரியில் இருக்குமோ? பேக் 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 எங்கே நம்ம போகிறோம் அந்த மாதிரி இருக்குதுங்க. இது ஸ்லாப் இருக்குது. ஓ, அப்படி இவ்வளோ நேரம் இது இங்கே தான் இருந்திருக்கா? இது எல்லாமே பேக்கில் தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குற டூல்ஸ். நம்ம இப்போ இருக்கிறதுல எல்லாத்தையும் வாங்கிட்டோம். 1 2 கன்றாவி, ஐ லவ் யூ. 1 2 3 4 5 6 7 8 9 பொருள் வாங்கிட்டோம். 9 பொருள் வாங்கியாச்சு. பேக்ல எடுத்து பார்ப்போம். ஓ, இது வந்திருக்கணுமே. கிளைம் பண்ணிட்டேன். நம்மகிட்ட இப்போ நிறைய காசுகள் இருக்கின்றன. ஓகே கைஸ், நம்ம
10 பொருள் வாங்கிட்டோம். இது அந்த ஹெலிகாப்டரு. இதில் 1 2 3 4 5 6 7 8 9 சரிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 பொருட்கள் இருக்குது. ஸோ இதில் இருக்கிறதுல 10 பொருள் தாங்க. இதுதான். ஸோ அடுத்தடுத்த கேமில் இங்கே இருக்குது தான். நான் அது ஃப்ளை பண்ணி போய் பார்த்துட்ருக்குறேன். ஸோ ஆக்சுவலி கிட்ட வந்தாச்சு. அந்த மாதிரி நம்மளோட 10 பொருள் இருக்குதுங்க. அதுவே ஓகே. ஸ்லாப் வாங்கிக்கலாமா? வாங்க முடியாதா? என்னடா நாய்க்குட்டியெல்லாம் குதிக்குமாடா? இல்லை இது உல்ஃபா? போய் உல்ஃபை என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க? இவன் மேலே இருந்து பார்ப்போம். இங்கே அண்ட் ஆல்சோ இங்கே பாருங்க கைஸ், நல்லா இருக்குது. இங்கே நின்றுட்டு இருக்குது. கேப்புக்குள்ள இருக்கும் முட்டை மண்டை. ஸோ டைனோ கிட்ட மாறியாச்சு. செம்மையாக இருக்குது. ஸோ இந்த கேம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. ஆனால் இது அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு நிமிஷம் இருங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இவனுக்கு ஒரு அடியை கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு பண்ணி விட்டுருங்க. ஸோ வந்துட்டோம். ஸோ இங்கே வச்சு இது ட்ரை பண்ணலாமான்னு இருக்கிறேன். என்னடா பண்ணுறீங்க? இந்த கிராஃபிக்ஸ் நல்லா ஓகே. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக், ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி விட்டு போயிருங்க. ஸோ நல்லா தான் இருந்தது ஓரளவுக்கு. எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த கேம் விளாண்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி இதை போய் விளாண்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். 24 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், பை கைஸ், see you in the next videos.